சென்னை கோடம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஜஸ் ஆன் கோ என்னும் புற்றுநோய் பராமரிப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் என்ற சொல்லை கேட்டால் அனைவருக்கும் ஆபத்தான அபாயகரமான விளைவுடன் கூடிய ஒரு ஆபத்தான நோய்தான் நினைவுக்கு வரும். ஆரம்ப நிலையிலேயே இந்த நோய் கண்டறிந்துவிட்டால் அதற்கு தீர்வு கண்டுவிட முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க சென்னையில் பல்வேறு சிறப்பு மையங்கள் உள்ள நிலையில் கோடம்பாக்கத்தில் ஜஸ் ஆன் கோ என்ற புற்றுநோய் பராமரிப்பு மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்வில் 1000 விளக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலன் மற்றும் சிறப்பு விருந்தினராக SRM குழும தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து ஜஸ் ஆன் கோ புற்றுநோய் மையத்தின் நிறுவனர் டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணனை வெகுவாக பாராட்டினார். கோவிட் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த சமயத்துல மேடம் ஐ திங்க் அவங்க கன்சீவ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு 1 வயசு. அதை கூட பார்க்காம நம்ம சிம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 400 பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேரையும் ஒரு தாய் உள்ளத்தோட எல்லாரையும் அன்பா ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்த்து அவங்களோட பழகி பல பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்து, அது மட்டும் இல்லாம உரிய சிகிச்சை கொடுத்து மெஜாரிட்டி ஆஃப் தி பேஷண்ட்ஸ் நம்ம சிம்ஸ்ல அந்த டைம்ல படிச்சுட்டாங்க. அந்த மாதிரி இந்த துறையில அவங்க சாதிச்சவங்க. அவங்க என்கிட்ட சொல்லும்போது புது முயற்சி எடுத்துக்கிறேன். அந்த புது முயற்சி என்னன்னா ரீச்சபிளா ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னுடைய மருத்துவம் போய் சேரணும், எனக்கு ஒரு கிளினிக் போடணும்னு ஆசை. அதுதான் நான் துவங்கியிருக்கேன். நீங்க எனக்கு பிளஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், முழுமையான வாழ்த்துக்கள். அவங்களுடைய முயற்சி வெற்றி பெற